ஹலோ தோஸ்டர்ஸ், வெல்கம் டு க்ளோபல் ட்ரைப்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, கூகுள் லான்ச் பண்ணியிருக்க ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, அது ஒரு க்ளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஏபிஎஸ் இதெல்லாமே க்ரியேட் பண்ண நம்மளால் முடியும். அது போக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கூட அது க்ரியேட் பண்ண சப்போர்ட் பண்ணுது. அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னா, நமக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப் வேணும்னா நம்ம நார்மலாக டைப் பண்ணி எனக்கு இந்த ஆப்பில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கிட்ட நார்மலாக சாட் ஜிபிடியில் எப்படி நம்ம கேட்கலாம், அந்த மாதிரி அதில் கேட்டோம்னாலே போதும். அதுவே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்போட ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குது. ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா அது வந்து அந்த ஆப்பை ஜென்ரேட் பண்ணி தருது. இல்லை நமக்கு அதில் இந்த ப்ரிவ்யூ அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம பார்த்துட்டு இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இதில் வேணும், ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கிட்ட கேட்டோம்னா அதையும் அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட ஒரு டைம் ரிவ்யூ காமிக்குது. நம்ம அது ஓகேன்னு மறுபடியும் நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா அதோடு சேர்த்து அதை வந்து ஆப்பை நமக்கு பில்ட் பண்ணி கொடுக்குது. அது பில்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கூட நமக்கு அதில் ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா கூட நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். வாங்க நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபயர்பேஸ் ஸ்டுடியோவோட ஹோம் பேஜு. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ரோட்டோடைப் அண்ட் ஆப் வித் ஏஐன்னு இருக்குது. இதுதான் வந்து நான் சொன்ன இந்த ஆப்ஷன். நம்ம நார்மலாக நமக்கு என்ன ஆப் வேணுமோ இதில் டைப் பண்ணி கேட்டோம்னா அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். என்ன லேட்டஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இல்லைனா ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் கோடிங் அண்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட கிட்ரு போல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணி போய்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ செகண்ட் ஆப்ஷன் நான் போகல. நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஆப்ஷன் இது வரேன். அதாவது நம்ம இப்போ என்ன வெப்சைட் வேணுமோ அதை டைப் பண்ணோம்னா அது வெப்சைட் வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நார்மல் வெப்சைட் கேட்குறேன். என்ன பண்ணுறோம், ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ நான் டைப் பண்ணுறேன், வி நீட் அ வெப்சைட் வித் ஸ்டோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பார்ப்போம் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. டேட்டாஸ் ஓகே இருங்க, அதுவே ஏதோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். எந்த மாதிரி யூஐ மேபி இதில் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்ட அப்ளிகேஷனில் அந்த யூஐயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் லோட் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் டு கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதோட கோட் ரெபாசிட்டரிக்கு போகும். அதாவது அந்த ஐடி எடிட்டருக்கு போகும். ஆக்சுவலாக இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இது இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆப் ப்ளூ பிரிண்ட் இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸை நம்ம வேணும்னா இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். மேனுவல் டேட்டா என்ட்ரி அலோ யூசர்ஸ் டு என்டர் தி ஸ்டோர் டீடைல்ஸ் இன்க்ளூடிங் நேம், ஐடி, கோர்சஸ் அண்ட் கிரேட்ஸ், டேட்டா டிஸ்பிளே இந்த டேப்லெட் ஃபார்மேட். ஓகே, டேட்டா வந்து டேப்லெட் ஃபார்மேட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இதில் காட்டுது. இதுலேயே இருக்குது பாருங்கள், சர்ச்சும் ஃபில்டர் இது பண்ணிக்கலான்ட்டு இருக்குது. டேட்டா எக்ஸ்போர்ட், நம்ம அந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்க மாதிரி காட்டுது. அப்புறம் வந்துட்டு ஸ்டைல் கைட்லைன்ஸ் வந்துட்டு என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் ஓகே அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இந்த ஆப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறேன். இருங்க பார்ப்போம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோடு வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கு. பார்ப்போம், அதுவே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஃபைலில் அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் காட்டுது. அந்த ஃபைல் இதில் லோட் ஆகிறப்போ அந்த ஃபைலையும் இங்கே லெஃப்ட்டில் வந்துட்டு ஃபுல் கோடும் இதில் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இருங்க நம்ம பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எரர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம கேட்டது. நம்ம வந்து என்ன கேட்டோம், ஸ்டூடெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். சரிங்க, அந்த ப்ளூ பிரிண்டில் சொன்ன மாதிரி தான் ஆட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்ச் ஃபில்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்வியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 201 இருக்கா, நான் வந்து என்ன பண்ணுறேன் 401 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நேம் வந்து என்னோடய பேரே டைப் பண்ணி கொடுக்குறேன். டைப் பண்ணுறேன். அப்புறம் கோர்சஸ் வந்துட்டு மேக்ஸ் 16 இருக்கா, நான் ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டு டெஸ்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கிரேடு வந்துட்டு வந்து ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் ஆட் பண்ணோன்னே அது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஆட் ஆயிடுச்சுங்க.
இங்கே கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன ஸ்டூடெண்ட் இருக்கோ அந்த லிஸ்ட் இதில் ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து என்னோடது மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்குறேன். ஃபில்டர் எது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஸோ நான் நேம் மட்டும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நேம் சர்ச் பண்ணாலும் நேம் பேஸ்லேயே ஃபில்டர் ஒர்க் ஆகுது. மேபி ஐடி சர்ச் பண்ணி பார்ப்போம். ஐடி சர்ச் பண்ணால் ஐடி பேஸ்லேயே வருது. ஸோ இது வந்து ஓவரால் ஃபில்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது மட்டும் தான் சர்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வி கொடுக்குறேன், என்ன டவுன்லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபில்டர் பேஸ் பண்ணி டவுன்லோட் ஆகலாம், ஆனால் எல்லாமே டவுன்லோட் ஆகுது. இதே ஓகே தான், நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம கோடை நம்மளே வேணும்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த எடிட் கோடு கொடுத்திங்கன்னா இது வந்து கோடு பேஜ் ஓப்பன் ஆகும், நம்மளே வேணும்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் ஏதாச்சும் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும், நீங்கள் அந்த ஃபயர்பேஸ் ஸ்டுடியோவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதில் கேட்டிங்கன்னா அதுவே அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு நான் இது காட்டுற கோடு எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்விட்ச் கோடு கொடுத்திங்கன்னா இது அதோட ஐடி, அதோட ஓன் ஐடியே இது ஓப்பன் பண்ணுது. இதுலேயே நீங்கள் வந்து கோடை வந்து இது பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இதில் பாருங்கள், இதில் வந்து அந்த பேக்கேஜஸ் ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சர்ச் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடு அதுவும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இங்கே பாருங்கள், டீபக் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நம்ம இங்கே இதில் டீபக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்டென்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் ஆல்ரெடி இதில் இருக்குது. ஜெமினி, அதாவது ஃபயர்பேஸ் ஸ்டுடியோவில் இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எக்ஸ்டென்ஷன்லாம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் வேணுமோ இதில் இன்ஸ்டால். இது நார்மலாக ஒரு ஐடி மாதிரி தான் இது யூஸ் ஆகுது. இப்போ இன்டெலிஜே எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இதுவும் வந்து இதோட ஓன் ஐடின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பப்ளிஷ் பட்டன் இருக்கா, நீங்கள் இந்த பப்ளிஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது ஏதோ பேமெண்ட் பண்ணும் போல். உங்களுக்கு நிஜமாகவே ஒரு வெப்சைட் வேணும், நீங்கள் எங்கேயும் யார்ட்டையும் மற்றவங்ககிட்டலாம் போனீங்கன்னா நிறைய காசாகும். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நீங்கள் என்ன ரெக்குயர்மெண்ட், நான் வெறும் மெசேஜில் நார்மலாக எப்படி நம்ம வெப்சைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக டைப் பண்ணி தான் கேட்டேன். பார்த்தீங்கன்னா நான் எப்படி டைப் பண்ணணும் அதே மாதிரி இது என்னோட ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஐடி ஜாப் மார்க்கெட்டில். பார்ப்போம், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது நமக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, இல்லை டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பாய், இதோட நான் இதை வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.